ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவையை வந்துட்டு பாக காய்ச்சாமல் வந்துட்டு சீனியை வந்து பவுட்ரு பண்ணி பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு சுகர் வந்துட்டு அப்படியே போடாமல் அந்த ஒரு மாதிரி மெல்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா குலோப் ஜாம் ஸ்டைலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஜீரா வந்துட்டு 2 பதம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதில் வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன், 1 கிலோ ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க கேஷ்யூ நட்டு, முந்திரி, திராட்சை, நெய், ஸோ அது போக ஒரு 10 ஏலக்காய். இது மட்டும் இருந்தால் போதும் இது பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர நம்பர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 50 ml கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 50 ml கீயில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம முந்திரியை வந்துட்டு போட்டு நல்லா அந்த கோல்டு கலர் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சொன்னதை போட்டாச்சு, முந்திரியை போட்டாச்சு, ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து கருப்பாகாமல், ஸோ அதை வந்து நம்ம ஒரு கோல்டன் கலர் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதோடு சேர்ந்து நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் நம்ம தனியாக வச்சு இது வந்து ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஆட் பண்ணணும். நம்ம முன்னாடியே போட்டோம்னா முந்திரி குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும், இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு லேட் பண்ணி தான் போடணும். இதே மாதிரி ரெண்டையும் கரெக்டான அந்த ஒரு ஃப்ரை பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 1 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரவை போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக கிண்டுங்க. ஏன்னா ரவை வந்துட்டு கீழே வந்து அந்த இது நெய்யோட பசை இருக்கிற வரையும் ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறம் பார்த்தா சைட்லலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு நீங்கள் 1 நிமிஷம், அதாவது ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட குறையானாலும் பரவாயில்ல, நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் சாப்பிடும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிச்சதோ இல்லை வந்து ரவா கருப்பாகவோ இல்லாமல் நம்ம பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ ரவையை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் வர வரையும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுதான் இதோட கண்டிஷன்ஸ். அந்த அளவு வரணும். அந்த அளவு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ரவையோட அந்த முறுமுறுப்பு வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியும். இப்போ இது எல்லாம் ஆனதுக்கப்புறம் இதை வந்துட்டு சின்ன ஒரு வெசல்ஸில் மிக்சிங் பவுலில் வந்து நான் மாற்றி வச்சிடுறேன். ஸோ இது இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒட்டி லைட்டாக வந்துட்டு நம்ம லைட் சூடு ஆடுற வரையும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு, ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1 கிலோ ஜீனி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு நம்ம ஜீரா காய்ச்ச போகிறோம். 1 கிலோ ஜீனி போட்டாச்சு. ஸோ நம்ம 1 கிலோ ஜீனிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜீரா காய்ச்சறதுக்கு நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினாலே போதுமானது தான். நீங்கள் வந்துட்டு நிறைய ஊற்றிட வேண்டாம். இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜீனியை வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 பதம் வந்து குலோப் ஜாமுன், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1/2 பதம், அதாவது 1.5 பதம், 2 பதம் வரும்போது 2 கம்பி பதம் சொல்லுவோம். அது வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப லேட்டாக எடுத்திங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த சுகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிரும், இறுகிரும் ரவா லட்டு, அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் அந்த ஒரு 1.5 பதம் வரும்போதே நீங்கள் எடுத்துடணும். ஸோ வாங்க நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இந்த டைம் வரும்போது நான் வந்துட்டு அந்த ஏலக்காய் சொன்னேன் இல்லைங்களா, எடுத்து வச்சதை வந்து நான் இடித்து போட்டேன் அதில். ஸோ ஏலக்காவை ஏன் இடித்து இதில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஏலக்காய் இதில் இடித்து போட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் இதில் ஆட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏலக்காய் வந்து நம்ம முழுசாக போட்டோம்னா நம்ம அது சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி விதையை கடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த சீடு வந்து பிடிக்காது. அதனால் வந்துட்டு இந்த ஜீராவில் போட்டு நான் அந்த ஜீராவை வடிகட்டிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதை வந்துட்டு அழகாக நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லட்டு பிடிக்க போகிறோம். வாங்க எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவும் வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிடவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி கை பிடிக்கிற அளவுக்கு அந்த ஒரு வெதுவெதுப்பான சூட்லேயே வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வந்து உடையாமல் இருக்கும். பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரேஷியோ அழகாக கரெக்டாக போட்டோம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அதாவது ஸ்வீட்டுன்னும் போது கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.
ஸோ இந்தளவு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லேட்டாக ட்ரை ஆகும். நீங்கள் சைடில் கொஞ்சமாக ஜீராவை தெளித்து ஒரு சைடில் ஊற்றி வச்சுட்டு அந்த ஈரமும் இதையும் சேர்த்து அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அந்த நான் எப்படி தெளித்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல தெளித்து விட்டு அங்கனுக்குள்ள மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஈரப்பசை இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நான் க்ளோஸ் போட்டு பிடிக்கிறேன். நீங்கள் வந்து கையில் இது வீட்டில் பண்ணும்போது என்னென்னு பண்ணிங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீராவோட இது கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தா பீஸ் உடையுது. நான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றின பக்கம் இருந்து நான் எடுத்து திரும்ப பிடிக்கிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணி காட்டணுன்றக்காக தான் ஃபஸ்ட்டு பிடிச்சேன். அது பிடிக்கவே முடியல, உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் இந்த ஜீரா இப்போ லாஸ்ட்டாக ஊற்றணும் இல்லைங்களா சீனியோட பாகு, அதை வச்சு நான் பிடிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சைஸ் பாருங்கள். உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அழகான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நம்பர் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வர வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. பை.